எங்கள் கிளைண்ட்டோட ஆட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் எங்கள் ஏஜென்சியோட வெப்சைட் பில்டிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் டே 26 ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மை பிஸ்னஸ் டேஸ். இன்றைக்கி வெப்சைட்டோட அபவுட் அஸ் பேஜை ஸ்ட்ரக்சர் பண்ணேன். பேஜை பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்ல கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அபவுட் அஸ் பேஜையும் ஒரு 5 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஹூக். இந்த பேஜில் எங்கள் வேல்யூவை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டெக்ஸ்டாகவும், இமேஜஸ்க்கு டீம் ஒன்றும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கல. ஸோ ஒரு ஐடியாக்காக நான் விஷுவலைஸ் பண்ண மாதிரி ஒரு சில ரிலேட்டடான இமேஜஸ் செட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் எங்கள் ஏஜென்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அது ரிலேட்டடான இன்ஃபோலாம் இந்த பார்ட்டில் செட் பண்ணேன். தேர்டு எங்கள் கம்பெனியோட கோர் வேல்யூஸ் என்ன, அதெல்லாம் இந்த பார்ட்டில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபோர்த், எங்கள் டீம் யார், அவங்க ஸ்பெஷலைசேஷனில் பிஸ்னஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட், ஒரு ஸ்ட்ராங்கான கால் டு ஆக்ஷன் டு கனெக்ட் வித் அஸ். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த வெப்சைட் ப்ளூ பிரிண்ட் ரெடி. ஜஸ்ட் லாஸ்ட் 2 பேசிக் பேஜஸ் தான். அது முடிஞ்சதும் டேரெக்டாகவே எலிமெண்டரில் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி